அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஏ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் ஏ கெப்பாசிட்டர் இன் சீரீஸில் இருக்கும்போது அதோட ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன் சேஃபில் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது மூணையும் ஒரு அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸுக்கு அக்ராஸாக என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கன்சிடர் ஏ சர்க்யூட் கண்டெய்னிங் ஏ ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல், தென் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் என்ன கொடுத்துருக்கோம், சி, ஆர் கனெக்டட் அக்ராஸ் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ நாம் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்கோம், V = Vm sin ωt அப்படிங்கிற அளவுக்கு அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் தான் என்ன பண்ணுறோம், நாம் அப்ளை பண்ணுறதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா I be the resulting circuit current in a circuit at that instant. ஓகேங்களா? as a result the voltage is developed across R, L and C எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நமக்கே தெரியும், இப்போ இதில் இந்த டயக்ராம்லேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம், VR அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன் ஃபேஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், அப்போது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் ஃபேஸில் இருக்கும், அதாவது இன் ஃபேஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷனும் தென் பொட்டன்ஷியலோட அதாவது வோல்டேஜோட டைரக்ஷனும் சேம் அப்படி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் எல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், VL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் என்னவாக இருக்கும், π/2 டிகிரி லீட்ஸில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்துருக்கோம், VCன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ கரண்ட் என்ன இருக்கும், லேக்ஸ் பை π/2 அப்படி மாதிரி பண்ண முடியும், சொல்ல முடியும். அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை VRன்னு எடுத்துக்கிறோம், இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் VLன்னு சொல்லி எடுத்துக்கிறோம், கெப்பாசிட்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன பண்ணியிருக்கேன், VCன்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், ரிசல்டன்ட் கரண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஐன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் இன் ஃபேஸில் இருக்கிறதுனால சேம் இருக்கும். சரிங்களா? இப்போது இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னவாக இருக்கும், வோல்டேஜ் அக்ராஸ் எல் லீட்ஸ் கரண்ட் பை π/2 ஆங்கிள். ஓகே, 90 டிகிரி லீட்ஸில் இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸில் இருக்கும்போது கரண்ட் என்ன இருக்கும், π/2 டிகிரி ஆர் 90 டிகிரி லேக்ஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதே தான் உங்களுக்கு ஒரு டயக்ராமும் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இன் ஆர் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் இன் ஃபேஸில் இருக்கும்போது எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ரெட் கலர் லைனில் ரெட் கலரில் இருக்கிறது கரண்ட் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிறது வோல்டேஜாக எடுத்துக்கிட்டேன். எப்போது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும்போது. இப்போ அடுத்தது பாருங்கள், இன் எல் கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் வோல்டேஜ் பை π/2 சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன், இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த பொட்டன்ஷியல் ஆகும்போது 90 டிகிரி என்ன பண்ணுது, லேக்ஸ் ஆகுது. சரிங்களா? ரைட். இப்போ அதே இது கரண்ட் இன் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருக்கும்போது கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை π/2 அப்படிங்கிற கான்செப்டில் என்ன முடியும், சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ அதுக்கான டயக்ராம் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். சேம் டயக்ராமை தான் உங்களுக்கு இந்த மாதிரி புக்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் கரண்ட் என்ன சொல்லிக்கலாம், ரிசல்டன்ட் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன சொல்லி எடுத்துக்கிறேன், ஐன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இந்த கரண்ட். ஓகேங்களா? அப்போது OI அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், த கரண்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை அ ஃபேஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். அதாவது OI இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய லைன், இந்த OI அப்படிங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்மால் I அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது OI வெக்டார் இஸ் known as the current is represented by the phasor OI வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், VR ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் OAன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அப்போ OA வெக்டாரு எதை சொல்லுது, த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸை சொல்லுது. ஓகேங்களா? ரைட். அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா OB அப்படிமா எடுத்துக்கலாம். அதாவது
ஓபின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ். அடுத்து ஓசியை பாருங்கள். ஓசி அப்படிங்கிறது என்ன சொல்லி எடுத்திருக்கோம்? த வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ், அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ இது 90 டிகிரி என்ன இருக்குது, லீட் ஆகுது. இங்கே 90 டிகிரி லேக்ஸ் ஆகுது. சார் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரைட், புரிஞ்சுதுங்களா? ஓ, இப்போது இந்த கான்செப்ட்லேருந்து இந்த லென்த் ஆஃப் திஸ் ஃபேஸஸ் ஆர், இப்போ இதனோட ஃபேஸஸ் என்ன பண்ணிக்கலாம், நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன். ஓஐ அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், பி கரண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கேன். ஓஐ இஸ் ஈக்குவலன் டு மேக்ஸிமம் கரண்ட் ஆர் பி கரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓஏ இஸ் நோன் அஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதில் பி கரண்ட் ஓஐ இஸ் ஈக்குவல் எவ்வளோ சொல்லியிருக்கோம், பி கரண்ட் ஐஎம். ஓகேங்களா? அடுத்து இப்போது ஓஏக்கு அக்ராஸ் தானே சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா. அப்போது இந்த இதில் ஓஏல இருக்கக்கூடிய நெட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஆர் விஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஓஏ ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ஐ மேக்ஸிமம் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஓபின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம், இண்டக்டன்ஸ். அப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல் விஎல் ஆர் ஓபி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்குவோம். அப்போது கரண்ட் சேம் ஃபேஸில் இருக்கிறதுனால சேம் கரண்ட் தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், இப்போ இங்கே 90 டிகிரி லேக்ஸ் ஆகும் ஆர் லீட்ஸ் ஆகும். சரிங்களா? அப்படி ஆகும்போது அந்த கரண்ட்டோட மேக்னட்யூட் சேம். ஸோ அப்போது ஓபிக்கு அக்ராஸாக ஓபி அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஐஎம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போது ஓபி ஈக்குவலன் டு ஐஎம் இன்ட்டு எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் விசின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது ஓசி அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா ஐஎம் இன்ட்டு எக்ஸி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த சர்க்யூட்ஸை பொறுத்தவரை என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், எஃபெக்டிவ்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் ஆர் ரெசிஸ்டிவ் தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ ஆஃப் விஎல் ஆர் விசி. ஓகேங்களா? இப்போது ஒரு எஃபெக்டிவ் இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் ஆர் ரெசிஸ்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதனோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ இதை டிபெண்ட் பண்ணி வராது. ஒன்று எதாக இருக்கும், இண்டக்டன்ஸாக இருக்கலாம் ஆர் என்னவாக இருக்கும், கெப்பாசிட்டன்ஸாக இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இங்கே நம்ம டயக்ராம்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், விஎல் இஸ் கிரேட்டர் தேன் விசி அப்படிமா என்ன பண்ணிக்கிட்டேன், நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ த நெட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் எல் அண்ட் சி காம்பினேஷன், அதாவது இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட காம்பினேஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் காம்பினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா விஎல் இஸ் கிரேட்டர் தென் விசின்னு சொல்லி கொடுத்ததுனால இண்டக்டன்ஸில் அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன இருக்கும், கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். அப்போ கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் வேல்யூ மைனஸ் லெஸர் வேல்யூ. அப்போ இதை ஒரு ரிசல்டன்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாங்களா? ஓகேங்களா? அப்போ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் ஃபேஸர் ஓடி அப்படிமா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஓடி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விஎல் மைனஸ் விசி அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து இப்போ இதே தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து பை parallelogram law the diagonal OE vector gives the resultant voltage V of VR and VL minus VC and its length OE is equal to VM. So therefore எப்படி எழுதிக்கலாம், parallelogram laws படி பார்த்தீங்கன்னா VM square maximum weak potential squared is equal to VR squared plus this value VL minus VC square. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ parallelogram சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா this value. அப்போ என்ன கொடுத்துருக்கோம், Vm squared is equal to VR square plus this value. ஓகே, ஏன்னா இந்த லென்த்தும் சேம் தான். அப்போ parallelogram law படி பார்த்தோம்னா இந்த மேக்ஸிமம் இந்த டயகனல் படி பார்த்தீங்கன்னா ஓஇன்னு சொல்லி கொடுத்துருக்குங்களா. அப்போ ஓஇ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம், ரிசல்டன். அப்போ ரிசல்டன் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், விஎம்.
அப்போ Vm ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் OD ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ OA இஸ் ஈக்குவல் டு VR ஸ்கொயர், OD is equal to VL minus VC the whole square அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது VM ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், ரூட் எடுத்துக்கிறேனே. அப்போ VM is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் VR is equal to கூட என்னென்னு படிச்சிருக்கோம், IM into R. ஸோ IM R ஸ்கொயர்னு சொல்லி போட்டுக்கிறேன். ப்ளஸ் VL is equal to IM XL மைனஸ் VC equal to IM XC the whole ஸ்கொயர்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா IM ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? இப்போ இதில் IM ஸ்கொயர் XL ஸ்கொயர் மைனஸ் IM ஸ்கொயர் XC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரெண்டு இதுலையும் இருக்கக்கூடிய IM-ஐ வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ IM ஸ்கொயர் XL மைனஸ் C ஸ்கொயர்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ இங்கே IM ஸ்கொயர், அப்போ IM ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா IM, அப்போ IM இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர், இங்கே IM ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம். ஸோ IM தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கிறேன். எப்படி மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா VM இஸ் ஈக்குவல் டு IM ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்கோங்களா? இப்போ இதில் அந்த IM என்ன பண்ணுறேன்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன இருக்கும், 1/IM. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா VM டிவைட் பை IM சொல்லி போட்டுக்கலாங்களா? புரிஞ்சுதுங்களா? இல்லை, இப்போ நமக்கு இங்கே இருக்க மாதிரி போட்டோம் அப்படின்னா எப்படி போட்டுக்கலாம், ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்கிறது என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடும் கொண்டு வந்துட்டேன். அப்போ கொண்டு வந்துட்டோம்னா ஸோ அந்த B current is equal to B voltage divided by this value square root of R square plus XL minus XC the whole square அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா படி எப்படி எடுக்கலாம், அப்போ கரண்ட் I is equal to V divided by R அப்படின்னு சொல்லி படிச்சிருக்குமா ஜென்ரலாக, சேம் அதே தான். அப்போ V divided by Rக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், Z அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ Z is called the impedance of the circuit அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ IM is equal to VM divided by Z. Z is known as a impedance of the circuit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஆனால் ஜஸ்ட்டு இது என்ன சொல்லிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கமா கொடுத்துக்கலாம். ஸோ Z is equal to square root of R square plus XL minus XC the whole square அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனோட ஃபேஸர் டயக்ராமை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபேஸர் டயக்ராமில் the voltage triangle and impedance triangle, this is a voltage triangle, this is a impedance triangle. ஓகேங்களா? நமக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இண்டக்டன்ஸோட வோல்டேஜ் என்ன இருக்குது, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இம்பிடன்ஸும் அதிகம். ஸோ XL இஸ் கிரேட்டர் தேன் XC அப்படி மாதிரி சொல்ல முடியும். ரைட். அப்போது இந்த ஃபேஸர் டயக்ராமில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், the phase angle between potential V and I என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எந்த ரிலேஷனில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். the phasor diagram, the phase angle between V and I is found out from the following relation. tan pi is equal to VL minus VC divided by VR அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ VL is equal to என்ன தெரியும் நமக்கு, XL into IM. ஓகேங்களா? IM into XL. VC is equal to IM into XC. then VR is equal to IM into R அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது XL மைனஸ் XCன்னு சொல்லி போட்டுக்கலாமா? ஸோ IM-ஐ காமனாக என்ன பண்ணிக்கிட்டேன், வெளியில் எடுத்துக்கிட்டேன். அப்போ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா IM இன்ட்டு XL மைனஸ் XC டிவைட் பை IM இன்ட்டு ஆர்னு சொல்லி போடலாமா? அப்போ IM என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், XL மைனஸ் XC டிவைட் பை R அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது, இந்த ஃபேஸர் டயக்ராமில் நாம் கண்டுபிடிச்ச, அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் நாம் கண்டுபிடிச்ச ஃபேஸ் ஆங்கிள். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் அ ஒன் வேர்டு கொஸ்டின். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் XL இஸ் கிரேட்டர் தேன் XCயாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம், XL minus XC is positive and phase angle phi is also
பாசிட்டிவாக இருக்கும். ஒன் வேர்டில் கேட்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. XL greater than XCயாக இருந்துச்சு அப்படின்னா XL மைனஸ் XC அப்போ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் பையும் என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். தட் மீன்ஸ் தட் அப்ளைட் வோல்டேஜ் லீட்ஸ் தி கரண்ட் பை 5. ஓகேங்களா. த சர்க்யூட் இஸ் இண்டக்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவள் V is equal to Vm sin omega t அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் கரண்ட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, த வோல்டேஜ் லீட்ஸ் தி கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் லேக்ஸ் பிகைன் தி வோல்டேஜ் பை 5ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அப்போ I is equal to Im sin omega t minus 5 அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இருந்தாலும் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா. இப்போ சப்போஸ் இப்போது XL இஸ் கிரேட்டர் தேன் XL இஸ் ஸ்மாலர் தேன் XCன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ XL மைனஸ் XC இஸ் ஈக்குவல் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபேஸும் என்னவாக தான் இருக்கும், 5ஓட வேல்யூ நெகட்டிவாக தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. அப்போது தேர்ஃபோர் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 5 அண்ட் சர்க்யூட் இஸ் என்ன இருக்கும், கெப்பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V is equal to Vm sin omega t ஆகும், கரண்ட் என்ன எடுத்துக்கலாம் Im sin omega t plus 5 அப்படிங்கிற கான்செப்டில் எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா. சப்போஸ் இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸாம் அண்ட் ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்கக்கூடியது. அதாவது இஃப் XLம் XM அதாவது என்ன சொல்லியிருக்கோம், இண்டக்டன்ஸோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். Therefore the current and voltage are in the same phase and the circuit is resistive அப்படிமா சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா. அப்போ அதுக்கான வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the alternating voltage V is equal to Vm sin omega t எழுதிக்கலாம். current I is equal to Im sin omega t அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இப்போது நாம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்களா, ஏசி சர்க்யூட் என்ன, ரெசிஸ்டன்ஸ், பியூர் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதோட ஃபேஸ் ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பண்ணியிருந்தோம், கண்டுபிடிச்சோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சின்ன சம்மரியாக சொல்கிறேன்னு பாருங்களேன். அப்போது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஏசி சர்க்யூட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் இம்பிடன்ஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம், R. அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் என்ன இருக்கும், இன் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவல் டு 0 அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். பவர் ஃபேக்டர்ஸ் பற்றி நாம் இன்னும் படிக்கலை, நெக்ஸ்ட் வீடியோவில் பவர் ஃபேக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்லி கொடுக்கும்போது ஃபேஸ் ஆங்கிள் 0, இன் ஃபேஸில் இருக்கிறனால 0 டிகிரி. ஓகேங்களா. இது ஏசி சர்க்யூட்டில் இண்டக்டன்ஸ், பியூர் இண்டக்டன்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அதோட இம்பிடன்ஸ் எவ்வளோ சொல்லி படிச்சிருக்கோம், XL. அப்போ XL இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் அதிகமாக சொல்லியிருந்தோம். அதாவது the reactance is directly proportional to frequency அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. அப்போ இதில் ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் கரண்ட் வித் வோல்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி என்ன பண்ணும், லேக் ஆகும். சரிங்களா. இப்போது ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் இருக்கும்போது அதனோட இம்பிடன்ஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்துருந்தோம், XC is equal to 1/ωc அப்படி மாதிரி கொடுத்துருந்தோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரிங்களா. இப்போ இதில் ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் கரண்ட் வித் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லீட்ஸில் இருக்கும். அதாவது 5/2 டிகிரி ஆங்கிள் லீடில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ இது RLC சர்க்யூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸாக இருக்கும்போது அவனோட வேல்யூ ஆஃப் இம்பிடன்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருந்தோம், Z is equal to √R² + XL minus XCன்னு சொல்லி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா, அதே தான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ XL is equal to ωL minus XC is equal to 1/ωc த ஹோல் ஸ்கொயர் அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ இதனோட ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் கரண்ட் வித் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி லேக்ஸ் ஆகும். அடுத்து இதே இதில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 0 அண்ட் 1 டிகிரி சரிங்களா லீட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. ஓகே ரைட். இப்போது இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டாபிக் ஃபுல்லாகவே அதாவது எப்படி கேட்கலான்னா derive an expression for phase angle between the applied voltage and current in a series RLC circuit அப்படிமா என்ன பண்ணலாம் கேட்கலாம். இப்போ இதுக்கு டயக்ராம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. அதாவது
ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஆர் எல் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோமா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்து அது கூட அல்டர்னேட்டிங் சோர்ஸ் கொடுத்துருக்கோமா, அந்த டயக்ராம் வரையணும். அதே மாதிரி ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிருந்தோங்களா, அது வரையணும். அண்ட் வோல்டேஜ் அண்ட் இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் டயக்ராம் வரைஞ்சிருந்தோங்களா, இந்த 3 டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கே 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக டயக்ராம் ட்ரா பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.